1990 இலங்கையில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். பிரபாகரனுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 1990 நிறைய மக்கள் காணாம போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சாங்க. அப்படி காணாம போனவங்க எங்க இருக்காங்க, இப்படி என்ன என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரத்துல நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாழ்ப்பாணத்துல இருக்க செம்மணி அப்படிங்கிற இடத்துல அப்படி காணாம போன அத்தனை பேரையுமே கொன்னு அவங்கள அந்த இடத்த புதைச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே இதை நம்பல, யாருமே இதை கணக்கெடுக்கல. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த செம்மணி அப்படிங்கிற இடத்த நோண்டும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நிறைய மண்ட ஓடுகளும் எலும்பு கூடுகளும் அங்கனே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகளும் மண்ட ஓடுகளும் 1990 யுத்த காலத்துல காணாம போன அந்த ஆட்களுடைய மண்ட ஓடும் எலும்புகளும் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் உயர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சோ இதுல காணாம போனவங்களுக்கும் அது மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு மனித உரிமை அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வழக்குகளையுமே போட்டிருக்காங்க. நீங்க அந்த போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களுக்கான நீதி கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.